வணக்கம். ஹாய். இன்னைக்கு வந்துட்டு என்னுடைய ஃபேவரட் ஹியூமன் பீயிங் பத்தி நான் பேச போறேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஹியூமன் பீயிங் சொல்லலாம். ஹாலிவுட் ஆக்டர் ஜோ பெசி. He is a greatest actor, but also he is famous for this particular word. You never shut the fuck up. What the fuck is it? Funny is, the fucking bank job away in Sea Caucus, I'm in the middle of the fucking weeds, laying down. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்னைக்கு அவரை பற்றி பேச போகிறதில்ல. அவரை பற்றி நான் இன்னொரு எபிசோடில் கண்டிப்பாக பேசுவேன். அவருக்கு அடுத்தது அந்த வேர்டை அந்த அளவுக்கு யூஸ் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் அந்த வேர்டை யூஸ் பண்ணுறதுனால ஒரு ஃபேமஸ் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா Gordon Ramsay. Fucking hell, guys. Obviously, fucking Bolton's not famous for his toothpaste. No. This is a first for me. Hey, I know I'm fucking laughing. I don't know whether to laugh, cry, or fucking jump in the Thames, but this is a first. Apart from chef, அவர் வந்து ஒரு தலைமை சமையல்காரராக அல்லாது அவர் வந்து ஒரு மனிதனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். Why அப்படின்றது தான் இந்த எபிசோட். ஸோ வாங்க பார்க்கலாம். கார்டன் ராம்சே பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ்ல தான் அவர் பிறந்திருக்காருங்க. அவர் வந்து ஒரு மிடில் கிளாஸ்ல பிறந்து கஷ்டப்படுற ஃபேமிலியில தான் வளர்ந்துருக்கிறாரு. அண்ட் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு ஆல்கஹாலிக் அண்ட் உமனைசர். ஸோ அதனால வந்து அவர் ஃபேமிலியை சரியாக கான்சென்ட்ரேட் பண்ணல. அதனால வந்து அவங்க வந்து ஒரு இடத்தில் நிலையா இல்லாம அவங்க வந்து பல இடங்களுக்கு மூவ் பண்ணிட்டே இருந்தாங்க அரௌண்ட் த யூகே, யுனைடெட் கிங்டம்ல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது கார்டன் ராம்சேவுடைய யங் ஏஜ்ல வந்து ரொம்ப ரொம்ப அவர் கஷ்டப்பட்டார். அன்டில் த ஏஜ் ஆஃப் 10 கூட சொல்லலாம். ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன். ஒரு கட்டத்துல வந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் டிவோர்ஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட தான் அவர் இருக்கிறாரு. அண்ட் அவருக்கு வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணுன்றது தான் ட்ரீம். ஸோ அதனால வந்து ஃபுட்பால் வந்து ரொம்ப ஆர்வத்தோட பார்ட்டிசிபேட் பண்ணுவார். எந்த அவருடைய ஸ்கூல் டேஸ்லையும் சரி, வாட் எவர் த சான்ஸ், வேற எவர் த சான்ஸ் எங்கே கிடைச்சாலும் சரி, அவர் வந்து ஃபுட்பாலில் போய் இமீடியட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுவார். இதை நான் வந்து ஒரு கோரிலேட் பண்றேன். அன்னைக்கு அவர் ஒரு ஃபுட்பால் பிளேயர் அன்டில் த ஏஜ் ஆஃப் 14 அவர் வந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவருடைய லைஃப் வேற மாதிரி போயிடுச்சு. அவருடைய ட்ரீம் வந்து ஷேட்டர்ட் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனால் அவர் இன்னைக்கு வேற ஒரு விதத்துல சாதிச்சிட்டாருன்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் அவருடைய ட்ரீம் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர், ஒரு கிரேட்டஸ்ட் ஃபுட்பால் பிளேயர் ஆகணுன்றது தான். ஆனால் நான் இதை எப்படி ரிலேட் பண்றேன் அப்படின்னா, ஒரு ஃபுட்பால் பிளேயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருப்பாங்க. அவங்களுடைய கவனம் வந்து சிதறவே சிதறாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப ஃபாஸ்டா இருப்பாங்க. அண்ட் அவங்க வந்து லைக் ஃபிளெக்சிபிளாகவும் இருப்பாங்க, ஃபாஸ்டாகவும் இருப்பாங்க, கான்சென்ட்ரேட்டடா இருப்பாங்க. ஸோ இது வந்து இதை வந்து நான் வந்து கார்டன் ராம்சேவுடைய குக்கிங்ல பார்த்துருக்கேன். அவருடைய குக்கிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா வில் டூ அ கைண்ட் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்னு சொல்லலாம், மார்ஷியல் ஆர்ட் இன் குக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஹி வில் டூ தட். அவருடைய குக்கிங், அவருடைய ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், அவருடைய ஜட்ஜு நிறைய ப்ரோக்ராம்ஸில் அவர் வந்து குக்கிங் ப்ரோக்ராம்ஸில் வந்து ஜட்ஜாக இருந்திருக்காரு, அதுவாக இருக்கட்டும். அண்ட் நிறைய அவருடைய எபிசோட்ஸ், குக்கிங் எபிசோட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு சில எபிசோட்ல அவர் கண்ணை மூடிட்டு வந்து ஹி வாஸ் என்ன சொல்றது நினைக்கிறேன். அதை தாண்டி ஆஃப்டர் 14 இயர்ஸ் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அவர் வந்து எகெயின் வந்து அவருக்கு கால் அடிபட்டுருச்சு. ஸோ அதனால வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் போகுது, ஃபுட்பால் டீம்ல கண்டினியூ பண்ண முடியாமல் போகுது. அண்ட் லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது. அட் யங் ஏஜ்ல வந்து ஹி காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஒரு கேட்டரிங் கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு. அந்த கேட்டரிங் கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஹி வாஸ் ஒர்க்கிங் பார்ட் டைம் ஜாப். எங்க அப்படின்னா நிறைய ஹோட்டல்ஸ்ல தட்டு கழுவுறவரா, தட்டு கழுவுற, எச்சில் பாத்திரங்களை கழுவுற ஒரு சாதாரண ஒரு அந்த ஒரு ஜாப் தான் வந்து அவர் பண்ணிட்டு இருந்தாரு. See, that's the most inspiring story. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கார்டன் ராம்சே பத்தி. நான் ஒரு ரிசர்ச் பண்ணும்போது நான் வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் அவருடைய வீடியோ ஒன்று பார்த்தேன். அண்ட் who is this guy அப்படின்னு நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது I got into that and அது ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு என்ன. லைக் பிராட் பிட் கூட பார்த்தீங்கன்னா he was initially a plate washer ஒரு ஹோட்டல்ல. அதுக்கப்புறம் வந்து now he is a famous actor, you know.
இஸ் a ஃபேமஸ் ஹாலிவுட் ஆக்டர். அது மாதிரி இவரும் வந்து ஒரு தட்டு கழுவிட்டு இருந்தவர் தான். அதுக்கப்புறம் வந்து காட் an ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கேட்டரிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் சமையல் பல இடங்களில் சமையல்காரராக வேலை செஞ்சிருக்கிறாரு. அண்ட் தென் ஃபைனலி he got an opportunity to become a chef. அதாவது தலைமை சமையல்காரன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல. ஸோ அந்த தலைமை சமையல்காரனா இருக்கும் பொழுது ஒரு பெரிய ஹோட்டல்ல ஒரு தலைமை சமையல்காரனா இருக்கிறாரு. அங்க வந்து அந்த யங் ஏஜ்ல வந்து he was like ஒரு டஃப்பான ஃபேமிலியில இருந்து வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபியர்லெஸ் ஹியூமன் பீயிங்கா இருப்பாங்க. ஒரு டஃப்பான சிச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணி சின்ன வயசுல டஃப்பான சிச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணி வந்தவங்களுக்கு வந்து பயமே இருக்காது, வாழ்க்கையில எதை பத்தின ஒரு பயமும் இருக்காது. அப்படி வந்து இவர் பயமே இல்லாத ஒரு பர்சனா இருந்திருக்காரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, எதை பத்தியும் கேர் பண்ணாம இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் பீயிங் கூட சொல்லலாம். அது என்னன்னா, அந்த ஹோட்டலுடைய ஓனருடைய ஒய்ஃபோட he got an affair, ஒரு கள்ள தொடர்புன்னு கூட சொல்லலாம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா, and then because of that he got fired from there, but he didn't fed up. அதான் மேட்டர். அங்க வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, he didn't get fed up. அங்க இருந்து அவர் வந்து வேற ஒரு இடங்கள்ல போயிட்டு பல இடங்கள்ல ஒர்க் பண்றாரு. பல இடங்கள்ல வந்துட்டு he was keep on learning things and exploring things. So அப்படி இருக்கும் பொழுது அவருடைய மென்டர் அப்படின்னு சொல்லலாம். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, கார்டன் ராம்சே பாத்தீங்கன்னா அவருடைய மென்டரா யார சொல்றாரு அப்படின்னா, காய் செவாய் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் வந்து ஸ்டில் he is a famous chef. இப்போ வந்து ஒரு ஃபேமஸ் செஃபா இருக்கிறாரு. ஸோ அவர் தான் வந்து அவருடைய மென்டரா அவர் சொல்றாரு. அவருடைய ஏர்லி கரியர் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அவர் நிறைய குக்கிங் திங்ஸ் அண்ட் cuisines and whatever it may be, அதாவது சமையல் கலையில வாட் எவர் த ட்ரிக்ஸ் அண்ட் மேஜிக் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து அவர்கிட்ட இருந்தா கத்துக்கிட்டதா அவர் சொல்றாரு. அங்க இருந்து தான் அது தொடர்ந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா he got tired as usual. வந்து மிகப்பெரிய லைஃப்ல மிகப்பெரிய லெவல்ல சாதிச்ச மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே they always keep on getting tired of doing certain things. அதாவது ஒரே மாதிரியான விஷயத்தை பண்றதுல வந்து they'll get tired. and அப்படி he's got tired and அவர் வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, சரி நம்மளே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு with his father-in-law's help அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்றாரு. அண்ட் அங்க இருந்து ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. ஸோ கார்டன் ராம்சே வந்து பாத்தீங்கன்னா பல ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சிருக்காருங்க அரௌண்ட் த வேர்ல்டு. பல ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சிருக்காரு. he is an athlete, inspiring human being. அப்படின்னா ஒரு விஷயம் மட்டும் பண்ணா பத்தாது, you should do lots of things, you should know lots of things. ஸோ அப்பதான் வந்து மக்களை இன்ஸ்பயர் பண்ண முடியும். ஸோ அப்படி வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு அத்லெட் வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 years ஐ ரெட் தட் ஒரு 10 வருஷம் வந்து கண்டினியூஸா ஒரு இடத்துல நடந்த ஒரு சைக்கிளிங் காம்படிஷன் இருக்கு, அதுல வந்து 10 years பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்றது அவருடைய கோல். ஸோ he fixed a goal. ஸோ அந்த 10 years வந்து அதை அவர் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. ஸோ ஸ்டில் he is doing that. ஏன்னா வந்துட்டு ஈவன் தோ இஸ் a chef, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நிறைய சாப்பிட மாட்டேன். அண்ட் அவருடைய மீல்ஸை அவர் பிரிச்சு 5 to 6 times அப்படிதான் சாப்பிடுவாரு, கொஞ்சமா தான் சாப்பிடுவாரு. and he is keep on do different activities like exercise ஆ இருக்கட்டும், இல்ல யோகாவா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி athletic things ஆ இருக்கட்டும், இல்ல பார்ட்டிசிபேட் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணுவாரு. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுமையான விஷயங்களை வந்து இனோவேட்டிவான விஷயங்களை வந்து பல சேனல்ஸ் பல ஃபேமஸ் சேனல்ஸோட சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அதுல வந்து இவர் லீடா வந்து இருந்திருக்கிறாரு. தி எஃப் வேர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ஸ் கிச்சன் ஒன்று இருக்கு. அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா he was like அந்த குக் பண்றவங்க வந்து he will keep on pressure and he will keep on put lots of screw them னு சொல்லலாம் with the word F. ஸோ அது என்ன அப்படின்னா, ஒரு ஹியூமன் பீயிங் அழகா மோல்ட் ஆகி வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து பல ப்ரெஷரை தாண்டி வரணும். அந்த ப்ரெஷரை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் they became something beyond more அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ப்ரெஷரை வந்து அவர் திணிப்பாரு. அப்பதான் அதுல யாரு பெஸ்டா வராங்களோ அவங்கள வந்து அவருடைய தலைமை செஃபா வந்து அவருடைய ரெஸ்டாரண்ட்ஸ்ல வந்து அவர் ஹையர் பண்ணுவாரு. மிகப்பெரிய கோடீஸ்வரன் அவரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுட்பால் ட்ரீம் இருந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில கஷ்டப்பட்டு வாழ்க்கையை நடத்தி அதுக்கப்புறம் ஒரு தட்டு கழுவுறவரா இருந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு கேட்டரிங் கோர்ஸ் கத்துக்கிட்டு அதன் பிறகு ஒரு பல இடங்கள்ல வந்து வேலை செஞ்சு இனிஷியல் லைஃப் வந்து அவருக்கு ரொம்ப ஹார்டா இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஃபியர்லெஸ் பர்சனா இருந்திருக்கிறாரு. தென் அதுக்கப்புறம் வந்து
அவருடைய மென்டார் மூலமா சரியான வழியில கைட் பண்ணப்பட்டு அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய செஃப் ஆகி அதுக்கப்புறம் மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ், ஒரு மிகப்பெரிய ஒரு எம்பையர்னு சொல்லலாம். கார்டன் ராம்சே உடைய ரெஸ்டாரண்ட்ஸ் அரௌண்ட் த வேர்ல்ட் என்னை பொறுத்த ஒரு மிகப்பெரிய எம்பையர். அதை நிறுவி அதில் மட்டும் அல்லாமல் அவருக்கு பிடித்தமான எல்லா விஷயத்தையும் அவர் பண்றாரு, எல்லா விதமான விஷயத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்றாரு. அண்ட் இன்னைக்கு இஸ் 53 years old. ஆனா அவர் 53 year old மாதிரி குக் பண்ண மாட்டாரு. he will do like ஒரு 25 yearsல வந்துட்டு ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து குக் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி he will do. ஸோ இந்த மாதிரி பல ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க கார்டன் ராம்சே. அண்ட் கைண்ட் ஆஃப் ஹார்ட் கைன்னு சொல்லலாம். அண்ட் அவருடைய எந்த அளவுக்கு வந்து ஒரு ரஃப் அண்ட் டஃபா நடந்துக்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டா அவர் ரொம்ப சாஃப்டான பர்சன் கூட சொல்லலாம். Don't worry. Look, I'm here to help you. Please don't get upset. Hey, don't worry. Listen. Fuck off. Get out! I have 3 daughters, Holly, Megan, Matilda, and they always cry in the kitchen, but they cry with laughter, so I'm not leaving till you laugh. Good luck. You, fuck off out of here. Me? Get out! Hey, excuse me, madam. Pressure. Fuck me. How about fuck you? You amaze me every time. Every night you turn up here, you amaze me. You're a great fucking talker, but you're a shit cook. Come here. I know you get upset. Come on. Hey, that's all. Do me a favour. Get out. Yes, sir. Fuck off, will you? Dear God of souffle, please make that rise and taste sumptuous and delicious. Good luck. Thank you. Medium to well. And that's well done. Well done to you. And well done to you. I can't believe just how inconsistent you are. Do me a favour. You and you, fuck off upstairs. Get out! Do you know who my favourite chef is? No. You. Thank you. Good luck. Come on, you can do this. சொல்லலாம். ஸோ இப்படி பல பியூட்டிஃபுல் திங்ஸ் கார்டன் ராம்சேட்ட வந்து நான் பார்த்தேன். ஸோ இஸ் ஒன் ஆஃப் மை இன்ஸ்பைரிங் பர்சன். ஸோ அவருக்காக ஒரு ஸ்பெஷல் எபிசோட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ராகோஸ் ஃபர்ஸ்ட் விஷன் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எகைன் ஃபியூ நேம்ஸ், எனக்கு ரொம்ப பிடித்த மனிதர்களுடைய ஃபியூ நேம்ஸ் நான் மென்ஷன் பண்ணேன். லைக் சிபு, அப்புறம் வந்து கார்டன் ராம்சே அண்ட் அலெக்சாண்டர். ஸோ கார்டன் ராம்சே பற்றி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதன் அடிப்படையில் ரொம்ப நாளாக நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அண்ட் நவ் திஸ் இஸ் த டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த எபிசோட் பண்ணேன். உங்களுக்கு இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். பாய்.